வயதாக வயதாக உடம்புல கால்சியம் குறைபாடு ஏற்பட ஆரம்பிக்கும். இதனால மூட்டு வலி, கழுத்து வலி, கை கால் வலி, இடுப்பு வலி இந்த மாதிரியான பிரச்சனைகளும் இருக்கும். அது மட்டும் இல்லாம பார்வை குறைபாடு, செரிமான பிரச்சனை, மலச்சிக்கல் இந்த பிரச்சனைகளும் இருக்கும். இதை எல்லாத்தையுமே சரி செய்து உடலை நல்ல சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக, அதாவது 70 வயதிலும் 20 வயது போல நல்ல ஆரோக்கியமாக வச்சுக்கக்கூடிய ஒரு அற்புதமான டிப்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இது அதற்கு மட்டும் இல்லாம உங்களுடைய முடி உதிர்வு பிரச்சனையும் சரி செய்யும், முடியும் நல்லா அடர்த்தியா ஆரோக்கியமாக வளர செய்யும், உங்களுடைய சருமமும் எப்பவும் இளமையா இருக்கும். இதை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. அதற்கு நான் இன்னைக்கு உலர்ந்த பேரிச்சம்பழம் 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். பொதுவாகவே நம்ம மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய அந்த பேரிச்சம்பழத்தை வாங்கி சாப்பிடும் போது இப்ப நிறைய கலப்படம் கலந்த எண்ணெயை அது மேல தடவி ஷைனிங்கா இருக்கணும்ன்றதுக்காக தடவி அதை விற்கிறாங்க. அதை நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு நிறைய கெடுதல் தான் ஏற்படுது. அந்த மாதிரி சாப்பிட்றத விட இந்த மாதிரி காய்ந்த, அதாவது உலர்ந்த பேரிச்சம்பழத்தை நீங்க வாங்கி சாப்பிட்றதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத நம்ம முதல்ல பார்க்கலாம். முதல்ல இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். பார்க்கறதுக்கு நல்ல காய்ந்து ஈரப்பதம் இல்லாம இருக்கும். இனிப்பு சுவை கொஞ்சம் குறைந்து இருக்கும். மேல தோல் எல்லாமே சுருங்கி இருக்கும். அதிகப்படியான கால்சியம் சத்துக்கள் இதுல இருக்கு. எலும்பு தேய்மானத்தை சரி செய்யும், எலும்புருக்கி நோயை சரி செய்யும், மூட்டு வலி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா வலிகளையுமே சரி செய்யும், உடல் சோர்வை நீக்கும், நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் பண்பை நம்ம உடம்புல தூண்டி விட ஆரம்பிக்கும். இதுல இருக்கக்கூடிய கொழுமிய புரதம் என்னும் லைப்போ புரோட்டீன் ரத்தத்துல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை கட்டுப்படுத்தும். அது மட்டும் இல்லாம இதயத்துக்கு ரொம்ப நல்லது. இதுல சோடியம் குறைவாகவும் பொட்டாசியம் அதிகமாகவும் இருக்கு. இதனால ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்க உதவும். இதுல அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் இருக்கு. செரிமான பிரச்சனையை சரி செய்து மலச்சிக்கலை சரி செய்யும். உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை அதிகமா இருக்குன்னா தாராளமா இந்த பேரிச்சம்பழத்தை நீங்க எடுத்துக்கலாம். குறைவான கலோரி இருக்கிறதுனால எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை தாராளமா நிறைய சாப்பிடலாம். இதுல இயற்கையான சர்க்கரை இருக்கு. நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். இதுல இருக்கக்கூடிய விட்டமின் B5 நம்மளுடைய சருமத்துல இருக்கக்கூடிய இறந்த செல்களை நீக்கி எப்பொழுதும் இளமையாகவும் சருமத்தை பளபளப்பாகவும் வச்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய முடி உதிர்வை நிறுத்தி முடியோட வளர்ச்சியை நல்லா தூண்டிவிடும். அந்த அளவுக்கு அற்புதமான காய்ந்த, அதாவது இந்த உலர்ந்த பேரிச்சம்பழத்தை எப்படி பயன்படுத்தணும்னா, இந்த மாதிரி ஒரு உரல்ல லைட்டா தட்டினீங்க அப்படின்னாலே அது ரெண்டா வெடிபட ஆரம்பிக்கும். அப்புறம் அதுக்குள்ள எப்பவும் போல பேரிச்சம்பழத்தோட விதை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அதை எடுத்துருங்க. இந்த மாதிரி தான் இதை நீங்க பயன்படுத்தணும். அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இது அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும். அடுத்ததா ஒரு பேன் ஒன்று வச்சுக்கோங்க. இப்போ இதுல 50 கிராம் அளவுக்கு பாதாம் பருப்பு சேர்த்துக்குங்க. கூடவே 25 கிராம் அளவுக்கு பூசணி விதை சேர்த்துக்குங்க. பார்க்கறதுக்கு பச்சை நிறத்துல இருக்கும். உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இது நல்ல ஒரு மலமிளக்கியா செயல்படும். அதாவது மலச்சிக்கலை சரி செய்யும், வயிற்றை நல்லா சுத்தம் பண்ணும். முக்கியமாக வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த பூச்சிகள், அதாவது கீரிப்பூச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த பூச்சிகளை வெளியேற்றும். முக்கியமாக குழந்தைங்களுக்கு இது கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததான் இதுல 20 கிராம் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். இப்ப இதை வறுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனா மிதமான சூட்ல வச்சு வறுத்துக்குங்க. எதுக்குன்னா இதை நம்ம பவுடர் ஃபார்ம்ல அரைச்சு வைக்கிறதுனால பூச்சி வண்டு அந்த மாதிரி வந்துடக்கூடாது. அதனால ஒரு 2-3 நிமிஷம் லைட்டா சூடேறினா மட்டும் போதும். ரொம்ப வறுபடணுன்ற அவசியம் கிடையாது. இப்ப இதை எடுத்து அப்படியே நல்லா ஆற வச்சு வச்சுக்கோங்க. அடுத்ததான் ஒரு ஈரம் இல்லாத மிக்சி ஜார்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த காய்ந்த பேரிச்சம்பழத்தை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கங்க. எவ்வளவுதான் நீங்க அரைச்சாலும் உங்களுக்கு ரவை பதத்துக்கு தான் அது அரைப்படும். இப்ப பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். தண்ணிக்குன்னு எதுவும் சேர்த்துறாதீங்க. இப்ப இதை ஒரு மிக்சிங் பவுல்ல சேர்த்துங்க. அடுத்ததா இதே மிக்சி ஜார்ல நம்ம கற்கண்டு சேர்க்க போறோம். கற்கண்டு டைமண்ட் கற்கண்டு பயன்படுத்துறதை விட இந்த மாதிரி கட்டி கற்கண்டு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இதுல அதிகப்படியான கால்சியம் சத்துக்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல இருக்கக்கூடிய அந்த நேச்சுரலான குளுக்கோஸ் உடம்புக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். உடம்புல இருக்கக்கூடிய அந்த சோர்வை நீக்கி சுறுசுறுப்பை கொடுக்கும். உடம்புல எந்த விதமான வலியே இருந்தாலும் அதை சரி செய்யும். அந்த காலத்துல சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த கற்கண்டை ஒன்னு வாயில வச்சு சப்புவாங்க. இதனால சளி தொந்தரவு அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்காது. ஆனா இப்ப எல்லாருமே இதை மறந்துட்டாங்க. இதை நம்ம நேரடியே மிக்சி ஜார்ல சேர்க்க முடியாது. உரல்ல சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா பவுடர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மிக்சியில சேர்த்துங்க. இப்ப இதை நல்ல நைஸான பவுடரா அரைச்சு எடுத்துக்கங்க. அரைச்சு எடுத்த பவுடரை இப்ப இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததா அதே மிக்சி ஜார்ல நம்ம வறுத்து வச்சு ஆற வச்சிருக்க அந்த பாதாம் பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துங்க. இப்ப இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நான் பாதாம் பருப்பை கொஞ்சம் அங்கங்க திரியா தான் அரைச்சிருக்கேன். ஏன்னா அது பால்ல கலந்து குடிக்கும் போது நல்ல சுவையா இருக்கும். வாயில அங்கங்க கடிப்படும் போது அதுக்காக தான். வேணும்னா நீங்க நைஸா அரைச்சிக்கங்க. இப்ப இதை ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்ப இதை ஈரம் இல்லாத ஏர்டைட் கண்டெய்னர்ல நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெளியிலே நார்மல் ரூம் டெம்பரேச்சர்ல கிட்டத்தட்ட 3-4 மாசம் வரைக்கும் வச்சு பயன்படுத்த முடியும். ஆனா எப்பவுமே அதிகமா செய்யாம மாசத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்க ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கும், சாப்பிடறதுக்கும் சுவையா இருக்கும். இதை இப்ப எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத பார்க்கலாம். இதுல இருந்து நீங்க ஜஸ்ட் 1 ஸ்பூன் மட்டுமே தினமுமே வெறும் வாயில கூட போட்டு சாப்பிடலாம். அவ்வளவு ருசியாவும் இருக்கும்.
ஆனால் நம்ம இன்னைக்கு இதை எப்படி சாப்பிட போகிறோம் அப்படின்னா, நல்ல சூடான பால் ஒரு கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கங்க. நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் பயன்படுத்தணும். இதில் 1லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக பயன்படுத்தலாம். இதில் வேற எந்த இனிப்பு சுவையும் நீங்கள் சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏற்கனவே நம்ம கற்கண்டு சேர்த்துருக்கோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. நீங்கள் சுகர் பேஷண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அந்த கற்கண்டை மட்டும் தவிர்த்துடுங்க. இதை இப்போ நீங்கள் நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி, சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறமா படுக்க போகிறதுக்கு முன்னாடி இதை டெய்லியுமே ஒரு கிளாஸ் அளவுக்கு குடிச்சிட்டு வந்து பாருங்க. தொடர்ந்து ஒரு 5 நாளைக்கு மட்டுமே குடிச்சிட்டு வந்து பாருங்க. உங்களுக்கே நல்ல ஒரு வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மூட்டு வலி, கை கால் வலி, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே சரி செய்யும். முக்கியமா காலையில எந்திரிச்ச உடனே மலம் ரொம்ப ஃப்ரீயா போயிடும். மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது. மலச்சிக்கல் பலச்சிக்கல் சொல்லுவாங்க. அது சரியானாலே போதும், உங்களுடைய வயிறு சுத்தமானாலே போதும், உங்களுடைய உடல் ரொம்பவே சுறுசுறுப்பா இருக்கும். எந்த விதமான வலியுமே இருக்காது. நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாம பார்வை குறைபாடு நீங்கும். எல்லாமே அவ்வளோ ஒரு அற்புதமான பொருட்கள் எல்லாமே இதில் நம்ம சேர்த்திருக்கோம். குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரை எல்லாருமே சாப்பிடலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.